சோசியல் யார் இருக்கு? சோசியல் யார் இருக்கு? அம்பேத்கர். ஓகே, அம்பேத்கர் பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். ஏதாவது நீங்கள் கேள்வி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆக்ஷனோட பாருங்களா? தெரியுமா? தெரியுமா? ரைட்டு. அவன் அவங்க தான் 30 பாடி ரைட். நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும். தெரியுமா? ரைட். கேள்வி முடிக்கலாம். ஓகே. ஏழு எல்லாம் திரும்ப 7 8 9 2 4 5 6 7 10 எல்லாருக்கும் ஒன்று தெரியும், ஒன்று தெரியும். என்ன பண்ண பாருன்னா எப்படி இவர் இங்கிலீஷில் 1னாக்கா இவர் தமிழில் 2 சொல்லணும். இவர் தமிழில் 2னால இவர் இங்கிலீஷில் 3 சொல்லணும். பார்க்கணும். படிப்பீங்களா? பாப்பா இந்த பாப்பா வேண்டாம், அது சின்ன பாப்பா. ஐயோ, நீங்க வேற. நீங்க பூவன் ஜட்ஜே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்லா 1 சரி 1 ஓகே. இல்லை ஒரு ரிகர்சல் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்துடும். அந்த பிஞ்ச் கேள்ஸ் தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஆனால் திருவிழா என்ன சொல்லுவீங்க? திருவிழா என்ன சொல்லலாம், சாக வேணாம். அது மாதிரி தேவையில்லாமல் தீர்றது கண்டுபடுறது. அவங்க உணவு கொடுத்து கொண்டு வரணும், அவங்க காணம் எடுத்து கொண்டு வரணும். இல்லைன்னா அதை சரியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நல்ல பழக்க வழக்கங்களில் நீங்கள் படிக்கணும். எனக்கு வெளிநாட்டில் தான் காசு பண்ணுறது எல்லோரும் நண்பர்கள் கொடுக்குறத வச்சு நாங்கள் ஒரு நாங்கள் பண்ணுவோம். அதனால உங்களுக்கும் எல்லாரும்
நாட்கள் அதெல்லாம் சரியா படிக்க விட படிக்க நாட்கள் கொண்டு போட்டு ட்ரெயின் பார்க்குறது அதெல்லாம் இங்கே எல்லாம் வீட்டில் தான் பண்ணணும் இங்கே வந்து பண்ணணும் ஏன்னா இது வந்து கோயில் கோயில் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும் சரியா ரைட் இப்போ உங்களுக்கு நோட் புக் என்ன
பண்ணக்கூடாது, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதே போல் சாப்பிடும்போது சிந்தனைங்க கீழே சிந்தக்கூடாது. வேற வேஸ்ட் பண்ண அதெல்லாம் சாப்பிடணும். வேஸ்ட் வந்து கீழே சிந்துறது தான் நம்ம கீழே சிந்தக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு போன இடத்துல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரியக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே அந்த இடத்த சுற்றி சாப்பாடு இருக்கும், அப்புறமா அதே தெரிஞ்சு போவீங்க வருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடு சுத்தமாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை சாப்பிட்டு பழகணும், கொத்தமல்லி சாப்பிட்டு பழகணும். அது என்ன சாப்பிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லாம் சொல்கிறாங்க. சில காய்கறி பீன்ஸ் எனக்கு பிடிக்காது, கேரட் எனக்கு பிடிக்காது, பீட்ரூட் எனக்கு பிடிக்காது. அப்படின்னாக்கா நம்ம உடம்புக்கு நம்ம பிடிக்காம போயிடும். எப்படி நம்ம உடம்புக்கு நம்ம பிடிக்கல என்ன ஆகும்? அங்கங்கே கட்டி வரும், கண்வலி வரும், வயிற்று வலி வரும், உடம்பு சூடாகிடும், ஊருக்கு போனாக்கா எரியும், மோஷன் போக முடியாது. ஏன்? நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம வேண்டாம் வேண்டாம்னாக்கா உடம்பு தான் பண்ணுவோம். அதுவும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். சரியா? டாக்டர் இருக்கணும், நல்ல கையாக இருக்கணும். இப்படி நம்ம மேல் ஜாதி கீழ் ஜாதி பிடிச்சாலும் அது ஒன்றா இருக்காது. சரி, வேற சரி, வேற யாராவது அம்பேத்கர் பற்றி நீ எதாவது சொல்லணும். நீ படிச்சிருக்கிய அம்பேத்கர் இல்லை, நீ தான் படிச்சிருக்க. நீ படிச்சிருக்கியா? சரி சரி, நீ தான் சொன்ன அம்பேத்கர் பற்றி படிச்சு. அவர் சரி போயிட்டார், வீட்டில் இல்லை. நீங்க படிக்கலையா? டியூஷன் சென்டரில் வெள்ளிக்கிழமை யார் வந்தது, என்ன படிச்சீங்க? ஓ, irregular-ஆ? ஒழுங்கா வரணும். சரியா? ஒழுங்கா வந்ததை நம்ம படிக்க முடியும். சரி, ரைட். வெள்ளிக்கிழமை வேற யாரும் இல்லை டியூஷனுக்கு வந்தது? நீ வந்தாமா? சென்னைக்கு வந்தியா? சென்னைக்கு வந்தாங்களா? நீ என்ன படிச்ச? என்னடா பண்ணணும்? இங்கே வெளியே போகணுமா? போயிட்டு வா. வெள்ளிக்கிழமை என்ன படிப்பீங்க? சோசியலில் என்ன படித்த? யார் படித்த? அதான் எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது? அக்பர் பற்றியா, பாபர் பற்றியா, அவுரங்கசீப் பற்றியா, பானிபட்டு போகிற பற்றியா, இந்த எதை படித்த? சோசியலில் என்ன படித்த? ரெண்டு மாதத்துக்கு முன்னே உள்ளது ஞாபகம் வச்சுருக்கிற, வெள்ளிக்கிழமை உள்ளது ஞாபகம் வந்துருக்கு. என்ன படிச்சு? சோசியல் இருக்கா? நீ என்ன படிச்சிருக்கீங்க? கோர்வையில் இருக்கிறீர்கள். கோர்வையில் என்ன இருக்கும்? கோர்வையில் என்ன? இங்கிலீஷ் போயிடுமா? சரி, கோர்வையில் எக்ஸாம் கொடுத்து ஞாபகம் இருக்குங்க. காலாண்டு இவங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் பாண்டிச்சேரியில் சரி, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம், நமக்கு தெரியல என்ன பண்ணுறது? அதில் பார்த்துக்கிறாங்க தப்பா? சரி, நமக்கு ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல, எக்ஸாமில் தெரியலனாக்கா படிக்க தெரியலன்னு கேட்கலாம், பதிலே தெரியலன்னா கொஸ்டின் படிச்சு காட்டுறாங்க, உனக்கு பதில் தெரியல, உன் பக்கத்தில் இருக்க உனக்கு பதில் தெரியுது, என்ன பண்ணலாம்? கேட்கணும், கேட்க வேண்டியது. கொஸ்டின் எழுதி அது நல்லதான். அப்போ என்னன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா நம்ம சரியாக படிக்கிறது இல்லை. அப்போ படிக்கணும்னா கொஸ்டின் எழுதுது. சில நம்ம பார்த்து பக்கத்தில் பார்த்து காப்பி எடுத்துடுறாங்க. எதுக்கு பாருங்க, எதுக்கு நம்ம பரிச்சை வைக்கிறாங்க? நம்ம அதில் படிச்சிருக்கோமா செக் பண்ணுறதுக்கு தான்.
அது எதுக்கு வரும்? பின்னாடி வரும். கணக்கு சொல்லி தராங்க, கணக்கு வச்சு தான் நம்ம கணக்கு போடுறோம். 10 ரூபா கொடுத்தாங்க 2 ரூபா சாப்பிட்டு போனால் நீங்கள் 8 ரூபான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு ஒவ்வொரு காரியமும் அப்படி தான் சொல்லி தராங்க இல்லையா? எல்லா பாடமும் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது இல்லையா? இங்கிலீஷ்னால நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இங்கிலீஷ்னால நமக்கு என்ன பிரயோஜனம்?